அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் அண்ணாமலை சந்தித்த நிலையில் இந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்பது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். பரபரப்பான ஒரு அரசியல் சூழல்ல இந்த சந்திப்பு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்ன நடந்தது இந்த சந்திப்புல? முழு விவரம் என்ன? வணக்கம். நேற்று முன்தினம் சென்னை அடையாறில் இருக்கும் டிடிவி தினகரன் இல்லத்தில் டிடிவி தினகரனை அண்ணாமலை நேரில் சந்தித்து பேசியிருந்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருந்தது. இருவரும் என்ன பேசியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சந்திப்பின் போது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டிடிவியை அண்ணாமலை அழைத்திருப்பதாகவும், அப்போது நட்பு வேறு அரசியல் வேறு என்று டிடிவி தினகரன் கூறியதோடு மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு தற்போதைய சூழலில் வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறியதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கியமாக டிடிவி தினகரனை சந்தித்து பேச ஆரம்பித்த உடனேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வேண்டும் என்று அண்ணாமலை அழைப்பு விடுத்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியை அமித்ஷா அறிவித்த உடனேயே அந்த கூட்டணிக்கு வரவேற்பு தெரிவித்து செயல்பட தயாராக தான் இருப்பதாக அப்பொழுதே நான் அறிவித்தேன் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுக மற்றும் பாஜகவுக்கு மிகவும் இறங்கி வந்த நிலையிலும் அமமுகவுக்கோ அல்லது அமமுக நிர்வாகிகளுக்கோ அதிமுக தரப்பில் எந்த மரியாதையும் கொடுக்கப்படவில்லை என்றும் டிடிவி தினகரன் அண்ணாமலையிடம் கூறியதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் போது மாவட்டம் தோறும் இபிஎஸ் செல்லும் நிலையில் அமமுக நிர்வாகிகளை அந்த செல்லக்கூடிய இபிஎஸ் அமமுக நிர்வாகிகளை அதிமுகவில் இணைத்துக் கொண்டு வருகிறார் என்றும் டிடிவி தினகரன் அண்ணாமலையிடம் வருத்தம் தெரிவித்ததாகவும், மேலும் கடந்த 1 மாதத்தில் மட்டும் அமமுகவின் ஒன்றிய செயலாளர்கள் 30 பேரை அதிமுகவில் இபிஎஸ் இணைத்திருப்பதாகவும் டிடிவி தினகரன் வருத்தம் தெரிவித்ததாகவும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் ஒரே கூட்டணியில் அதிமுக அமமுக இருந்தாலும் கூட தங்களினுடைய கட்சி நிர்வாகிகளை, முக்கியமாக ஒன்றிய செயலாளர்களை குறிவைத்து அதிமுக கட்சியில் இணைப்பது எப்படி நியாயமாக இருக்கும் என்றும் டிடிவி தினகரன் ஆதங்கம் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தொடர்ந்து 3 மாதங்களாக பொறுமையுடன் காத்திருந்தும் அமமுகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த மதிப்பும் கொடுக்காததால் நிர்வாகிகள், மேலும் இது தொடர்பாக நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலேயே கூட்டணியிலிருந்து விலகியதாகவும் டிடிவி தினகரன் விளக்கமானது அண்ணாமலையிடம் கொடுத்திருப்பதாகவும், மேலும் உங்களுடன் எனக்கு இருக்கும் நட்பு வேறு அரசியல் வேறு என்று அண்ணாமலையை நோக்கி டிடிவி தினகரன் குறிப்பிட்டதாகவும், மேலும் நட்பிற்காக அரசியலில் ரிஸ்க் எடுக்க முடியாது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணையும் சூழல் தற்பொழுது இல்லை என்றும் டிடிவி தினகரன் கூறியதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.